தவேக ஆட்சிக்கு வந்தால் 2 ஏக்கருக்கு குறைவான நிலம் உள்ள விவசாயிகளுடைய பிள்ளைகளின் கல்வி செலவை ஏற்பதாக விஜய் தேர்தல் வாக்குறுதி அளித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டியில் நடைபெற்ற தவேக நிர்வாகிகள் சந்திப்பில் பேசிய அவர், வரும் சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் வாக்குறுதிகளை அறிவித்தார். 5 ஏக்கருக்கும் குறைவாக நிலம் வைத்துள்ள விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் முழுமையாக ரத்து செய்யப்படும் என்று கூறினார். உரத்தட்டுப்பாடு சரி செய்யப்படுவதோடு புதிய நெல் கொள்முதல் நிலையங்கள் அமைக்கப்பட்டு 1 பைசா கமிஷன் இல்லாமல் நெல் மூட்டைகள் ஏற்றி இறக்கப்படும் உள்ளிட்ட வாக்குறுதிகளை விஜய் அறிவித்தார். மத்திய அரசு நெருக்கடி கொடுத்தாலும் விவசாயிகளுக்கு எதிரான எந்த திட்டத்தையும் அனுமதிக்க மாட்டோம் எனவும் கூறினார். 2 ஏக்கர் வரை நிலமுள்ள விவசாயிகள் மற்றும் நிலமற்றவர்கள் குடும்பத்தில் யாரும் மாநில மற்றும் ஒன்றிய அரசு ஊழியராக இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் அவர்களின் குழந்தைகளின் பொறியியல் மற்றும் மருத்துவம் உள்ளிட்ட தொழிற்கல்வி முதல் அனைத்து வகை படிப்புகளுக்குமான முழு செலவையும் அரசே ஏற்கும். முன்னதாக ஜனநாயகன் திரைப்பட விவகாரம் குறித்து முதலாக பேசிய விஜய், ஜனநாயகன் திரைப்பட விவகாரத்தில் குரல் கொடுத்த முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிப்பதாக கூறினார். அதே சமயம் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியால் கூட திமுகவை 2வது முறையாக ஆட்சி கட்டிலில் அமர வைக்க முடியாத நிலையில் வரும் தேர்தலில் திமுக வெற்றி பெறாது எனவும் விமர்சித்தார். இப்படி பழி மேல பழி போட்டு கரூர்ல ஆரம்பிச்சு நம்ம ஜனநாயகன் படம் ரிலீஸ் வரைக்கும், ஆனா அந்த ரிலீஸ் பிரச்சனையில நிறைய பேர் குரல் கொடுத்தாங்க. முக்கியமா நம்மளுடைய முதல்வர் அவர்கள் கூட பூசி மொழிகி பட்டும் படாம குரல் கொடுத்தாங்க. பட் வாட் எவர் இட் இஸ், குரல் கொடுத்த அவங்களுக்கும் மற்றவங்க எல்லாருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.